இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னா 10% இருந்தது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ வந்து 12.5% வந்திருக்கு. இந்த 10லேருந்து 12.5 வந்ததை நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கூடிருச்சு, அதனால ஈக்விட்டி சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆர்டியை பொறுத்தளவு மெச்சூரிட்டியில அவங்க எடுக்கிறாங்கன்னாலும் இந்த இது வந்து கண்டிப்பா அவங்க ஒரு 20% இல்லைன்னா 30% டாக்ஸ் லேப்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கட்டின பணத்தை கழிச்சுட்டு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணாலே அது கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் வந்துடும். விச் ஸ்கோர்ஸ் ஹையர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் இதை காட்டிலும் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மடங்கு ரிட்டர்ன் அதிகமா இருக்கு. அதாவது 10லேருந்து 12% ஏறுன இந்த சின்ன பர்சன்டேஜ் ஹைக்க மனசுல வச்சுட்டு நம்ம வந்து ஈக்விட்டி சைடு வராமல் இருந்தால் நஷ்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுப்பிரமணியன், ஃபீனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கடந்த வீடியோவில் நம்ம போட்டிருந்த போது இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு இப்போ சமீபத்தில் உள்ள பட்ஜெட்டில் ஏறினது பற்றி நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா 10% இருந்தது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ வந்து 12.5% வந்திருக்கு. இந்த 10லேருந்து 12.5 வந்ததை நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கூடிருச்சு, அதனால ஈக்விட்டி சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது தவறான ஒரு அவங்களோட கருத்து அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுவோம். ஒரு 5000 ரூபாயை ஒருத்தர் ஆர்டியில் போட்டுட்டு வர்றாரு, விச் கிவ்ஸ் 8% கொடுக்கக்கூடிய ஆர்டியில் ஒருத்தர் போட்டுட்டு வர்றாரு. இன்னொருத்தர் வந்து அதே 5000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு வர்றாரு. இது ரெண்டுமே 25 வருஷத்துக்கு அவங்க கட்டிக்கிட்டு வராங்க. மொத்தம் இந்த 25 வருஷத்துக்கு அவங்க கட்டியிருக்கக்கூடிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபா கட்டியிருப்பாங்க. இந்த ஆர்டியோட 8% மெச்சூரிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 லட்சம் ரூபா மெச்சூரிட்டி வரும். மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 15% ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டில் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். 15% பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 1,63 லட்சம் ரூபா வரும். இப்போ இந்த ரெண்டு சினரியோவையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டியை பொறுத்தளவு மெச்சூரிட்டியில் அவங்க எடுக்கிறாங்கன்னாலும் இந்த இது வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு 20% இல்லைன்னா 30% டாக்ஸ் லேப்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கட்டின பணத்தை கழிச்சுட்டு அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணாலே அது கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபா வந்துடும். அதே இது அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1,64 லட்சம் ரூபாய்க்கு அவங்க 12.5% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுனாலும் இந்த 15 லட்சத்தை கழிச்சுட்டு 1,64ல் 15 லட்சத்தை கழிச்சுட்டு பாக்கி 1,50ல் 15% நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபா வரும். ஸோ நெட்டாக அவங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30 லட்சம் ரூபா ப்ளஸ் அவங்க கட்ட பிரின்சிபல் ஒரு 15 லட்சம் ரூபாங்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,48 லட்சம் ரூபா அவங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நம்மளுக்கு ஆர்டி மூலமாக கேரண்டீடாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 8% ரிட்டர்ன்னாலும் சரி, அதுலேயும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிடிஎஸ் நம்ம கட்டணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 12.5% கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கட்டணும். விச் ஸ்கோர்ஸ் ஹையர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் இதை காட்டிலும் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மடங்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது. ஒரு லாங்கர் டேர்ம் ஹாரிசானில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு நிறைய சந்தர்ப்பங்களில் மாறி இருக்கு. 2 கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள பீரியடில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10%ன்னு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்கவுங்க பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வர கவர்மெண்ட்டு அது திடீர்னு 12 வேண்டாம் 5ன்னு சொல்லி வச்சாலும் வச்சது தான், இல்லை 12லேருந்து அடுத்து 15ன்னு சொல்லி உயர்த்தினாலும் உயர்த்தினது தான். பட் குளோபல் லெவலில் பார்க்கும் பொழுது இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20லேருந்து 40% வரைக்கும் சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில் உள்ள கேபிட்டல் கெயின் டேக்ஸு 12.5% ரொம்ப கம்மியான ஒரு விஷயம்தான். ஈக்விட்டியில் ஒரு லாங்கர் டேர்ம் நீங்கள் போகும்பொழுது இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒன்றும் லாபத்தை வந்து சாப்பிட்றாது. ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பிரகாரம்
ஆர்டி மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம். இதில் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே 60,000 ரூபாயை அவங்க கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். 25 வருஷத்துக்கு அவங்க கட்டக்கூடிய டோட்டல் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா கட்டியிருப்பாங்க. 60,000 ரூபா ப்ரீமியத்துக்கு 25 வருஷம் டேர்ம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கவரேஜும் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 லட்சம் ரூபா கிடைக்கும். ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் பிளானில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ், அந்த மெச்சூரிட்டி, இது எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 30லேருந்து 35 லட்சம் ரூபா டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இப்போ மெச்சூரிட்டியை பற்றி மட்டும் பேசுகிறதுனால அந்த கவரேஜும் 35 லேக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அதிகபட்சம் 40 லேக்ஸ் கிடைக்கும் டெர்மினல் போனஸ் எல்லாம் சேர்த்தாலுமே. ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளையும் சைட் பண்ணி பாருங்கள். ஒரு ஆர்டியில் நம்மளுக்கு 43 லேக்ஸ் கிடைக்குது, இன்சூரன்ஸில் ஒரு 40 லேக்ஸ் கிடைக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது டேக்ஸ் போக கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கிடைக்குது. இதே இது ஒருவேளை ஒரு 12% இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1.23 லேக்ஸ் கிடைக்கும். அதில் நம்ம 12% கழிச்சது, அந்த 18 லட்சம் ரூபா கழிச்சது போக பார்த்தாலும் நம்மளுக்கு சுத்தமாக 1,10 லட்சம் ரூபா கிடைக்கும். ஸோ இந்த 3 கிரைட்டீரியாவை வச்சு பார்க்கும் பொழுது டிடிஎஸ் இருக்கக்கூடிய ஆர்டியை காட்டிலும், டேக்ஸ் ஃப்ரீ இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை காட்டிலும், டேக்ஸ் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 12%ல் 1.1 crore, 1,10 லட்சம் ரூபா கிடைக்குது. இதே இது 15% ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கிடைக்குது. இதில் எது நல்லது அப்படிங்கிறது முதலீட்டாளர்களான உங்கள் வசமே நான் இதை ஒப்படைக்கிறேன். நீங்கள் இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதை நினச்சி நீங்கள் அந்த டெசிஷன் தாராளமாக எடுக்கலாம். அதனால இந்த சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அதாவது 10லேருந்து 12% ஏறுன இந்த சின்ன பர்சன்டேஜ் ஹைக்கை மனசில் வச்சுட்டு நம்ம ஈக்விட்டி சைடு வராமல் இருந்தால் நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு தான். ஆகவே இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு வலியுறுத்துறது, கேபிட்டல் கெயின் டேக்ஸு இந்த வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒரு 10-15 வருஷம் கழித்து மெச்சூரிட்டி எடுக்கும்போது தான் நம்ம அதை பற்றி கவலைப்படணும். அதனால் அன்னைக்கு என்ன கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கோ அதுபடி தான் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் பணம் அதிகமாக வேலை பார்க்குறதுக்கும் நல்லது. மீண்டும் இன்னொரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.